வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்களுக்கு வாழைப்பழ பணியாரம் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிறேன், 350 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன், 100 கிராம் சீனி, பேக்கிங் பவுடர் 8 கிராம், சிறிதளவு எண்ணெய், சிறிதளவு வேனில் உரத்துக்கு கொஞ்சம் வேனில், சிறிதளவு தண்ணி. எவ்வளோ தண்ணி வேணுமெண்டா நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு சொட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் விருப்பம் இல்லாட்டி தேவையில்லை. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது வாழைப்பழ பணியாரத்துக்கெல்லாம் பிணைஞ்சி வச்சுக்கிறோமா, கிட்டத்தட்ட ஒரு அரை மத்தியானம் போட்டுட்டு பொரிச்சேங்கன்னு சொன்னால் நல்லா சுட்டாகவும் நல்லா இதாகவும் வரும். ஓகே, இப்போ பேட்டி வச்சோமா அரை மத்தியமாகிட்டு எண்ணெய் பொரிக்க வச்சுட்டு இப்போ பொரிக்க தொடங்கிட்டேன். வாழைப்பழ பணியாரம் தான் பொரிச்சேன்னு இருக்கிறேன். இப்படி நல்லா அரை மத்தியத்துக்கு கிட்ட விட்டோடையே நல்லா ஊதி பொங்கி வருது. இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ பொரிஞ்சிட்டு இந்த பக்கத்தில் ராக்குங்க. இப்போ எல்லாம் பொரிச்சு முடிஞ்சுது. சரி, சாப்பிட ரெடி. இதுக்கு ஒரு பிளேன் ஜெண்டு ஊற்றி போட்டு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வாழைப்பழ பணியாரம் ரெடி. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.